மதரசத்துல் ஃபிர்தௌசியா சொர்க்க பூங்காவனம். ஹசரத் அவர்கள் எந்த நோக்கத்தை வைத்து இந்த பெயரை வைத்தார்களோ தெரியாது. அல்லாஹ்வுடைய கருணையினால் வருடா வருடம் ஹாஃபிதுகள் சொர்க்க மலர்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னாலும் இந்த மதரசாவை உயிர்ப்போடு கியாமத் வரை அல்லாஹ் கொண்டு செல்வானாக. அவர் உழைத்த உழைப்பு அர்ப்பணம் அனைத்திற்கும் மிகச்சிறந்த கூலியை அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் இது சம்பந்தப்பட்ட அத்தனை உதவியாளர்களுக்கும் குறிப்பாக இது போன்ற நல்லறங்களில் தோள் கொடுத்து முயற்சியில் பங்கெடுத்து பெரும் அளவுக்கு ஆதரவையும் ஆறுதலையும் தரக்கூடிய நந்தம்பாக்கத்து சுற்றுவட்டார உலமாக்களுடைய பேரவை நூருல் ஹுதா எங்கிருந்தோ வந்தும் கூட இந்த பகுதி என்று தெரிந்தவுடன் வயதை பொருட்படுத்தாமல் பணிகளை பொருட்படுத்தாமல் நீண்ட நெடிய தூரத்திலிருந்து இங்கு வந்து இவ்வளவு நேரம் சிறப்பு செய்த கண்ணியத்திற்குரிய இங்கு இருக்கக்கூடிய நிறைய உலமாக்களின் உஸ்தாத் கண்ணியத்திற்குரிய ஆதம் சஃபியுல்லா ஹஜ்ரத் கிப்லா தாமத் பரக்காத்துஹு, இன்னும் எனக்கு முன்னால் பேசிய சுற்று வட்டார உலமாக்கள் ஒவ்வொருடைய பெயர்களும் இதயங்களில் இருக்கிறது. வார்த்தைகளில் சொல்லி சடங்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. அந்த உலமாக்கள் ஒரு நெகிழ்ச்சியான வார்த்தை ஒன்றை சொல்லிவிட்டு சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உலமாக்களை பாருங்கள் அப்படின்ற இந்த வார்த்தையை நான் இதுவரைக்கும் யார்கிட்டையுமே கேட்கல. அற்புதமான வார்த்தை ஒன்றை உஸ்தாத் அவர்கள் உதிர்த்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரசூலுடைய மிகச்சிறந்த பிம்பங்களாக உலமாக்களை உருவாக்கக்கூடிய கேந்திரமாக அல்லாஹ் அந்த மதரசத்துல் ஃபிர்தௌசியாவை ஆக்கி வைப்பானாக. எனக்கு தரப்பட்ட தலைப்பு மதரசாக்கள் இல்லை என்றால் இந்த சமூகத்தின் நிலை என்ன? அன்பு நெஞ்சங்களே, எனக்கு முன்னால் இந்த பிள்ளைங்க ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒன்று ரெண்டு பிள்ளைகள்கிட்ட பாடம் கேட்டேன். அது அவர்கள் அவங்களுடைய அன்பு கட்டளை ஏதாவது ஒரு நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க ஒரு தர்பியா கிளாஸ் மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுல பெரிய கஷ்டகாலம் என்னண்டா தமிழ்ல எடுத்துடுறோம், இவங்களுக்கு உருதுல கடந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஜாத்தா ஹே ஆத்தா ஹே கந்தகி கந்தகி கா சபக் சொன்னா எனக்கு ஒரு வகையில உஸ்தாத் இருந்தா இருக்கிறார். திரும்ப பதாவ் துமாரா முக பதாவ் உருதுல உள்ள நுணுக்கமான வேர்ட்ஸை ஃபுல்லா சொல்லி தருவார். அது நல்லா உருவாக்கி இருக்காங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். உருதுல உள்ள நுணுக்கமான வேர்டு, அது நுணுக்கமான வேர்டுலாம் எங்களுக்கு தெரியாது. சுத்தம் அசுத்தம் क्या वो पाक पाक नहीं गंदगी गंदगी तो पाक का ஆப்போசிட் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இதை வச்சுதான் என்ன செய்யறோம், கொஞ்சம் கொஞ்சம் அந்த உருது பிள்ளைங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் ரஹமத் செய்யணும். அதே போல இன்னொரு ஸ்பெஷல் என்னண்டா, ஒரு பீகாரி தமிழ்ல ஃபர்ஸ்ட் வந்தான். இந்த உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க, ஏந்தி தமிழ்ல என்ன செஞ்சா எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரியல. அது உருவாக்கி இருக்கிறாங்களா அல்லது இங்க வந்து வரக்கூடிய இந்த டீச்சர்ஸ் வர்றாங்க வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஸ்கூல் பாடத்துல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறான். கொஞ்சம் சேட்டை தான் தாங்க முடியல. உட்கார். அல்ஹம்துலில்லாஹ் கடந்து அதான் சில இதுகள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் அல்லாஹ் கபூல் செய்யணும். பிள்ளைங்களுக்கு சேட்டை இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைங்கள்னா சேட்டை தான். இந்த ஹிஃப்ல் என்ற மாபெரும் அமானிதத்தை அல்லாஹ் உலகத்தில் சில பேருக்கு மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறார். வரலாற்றில் ஒரு சின்ன நிகழ்வு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணப்படுவார்கள் சஹாபாக்களோடு. கடுமையான தாகம், பசி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சுற்றுமுட்டும் தேடும் போது ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவர் அவர்கிட்ட சொல்லுவாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு
உன்னுடைய ஆட்டிலிருந்து பால் கொஞ்சம் தர முடியுமா? எங்கள் நபி வந்திருக்கிறாங்க, கடுமையான பசிதாகத்துக்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். இந்த ஆட்டுல பாலா? அவ்வளவுதான், உலகம் முடிஞ்சிடும். இது ஃபுல்லா மலட்டாடு. என் தாய் தகப்ப நான் அடங்க மாட்டிருக்கிறேன்னு சொல்லி, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மலட்டாட்டில் என்ன பாலை கறக்க போகிறீர் என்று கேட்கிறார் அந்த சிறுவர். எடுத்து செல்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான தன் கரங்களால் ஆட்டினுடைய மடுவை தொடுகிறார்கள். மலட்டாடு. நான் உபயோகமற்றவனாக இருப்பதால் என் தாய் தகப்பன் இந்த ஆட்டையாவது மேய்ச்சு கறிக்காவது என்ன செய், வளர்த்து ஆளாக்கு அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த சிறுவர் சொல்கிறார். ஆட்டினுடைய அந்த மடுவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடுறாங்க. தொடும்போது சில வார்த்தைகளை உதிர்க்கிறார்கள். உதிர்த்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் பால் கறக்கிறார்கள். பால் வருகிறது. வந்திருந்த அத்தனை மக்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு, இந்த கடுமையான வெயிலில் ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுவருக்கும் பாலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். விண்ணுலகத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும் போது வானத்தை அந்தாந்து பார்ப்போம் அல்லவா, அதே போல அந்த சிறுவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முடிச்சிட்டு, தம்பி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னா கேளுங்க, ஏதோ காசோ அல்லது வேறு வகையோ கேளுங்க. அவர் கேட்டாரு பாருங்க. இந்த பிள்ளைங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பட்டூர்ல சுத்திக்கிட்டு இருப்பான், நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு அவருடைய ஜுப்பா என்ன, அவருடைய தொப்பி என்ன, பண்பு என்ன, ஒழுக்கம் என்ன, பாடம் என்ன, எந்த ஒரு பொருளையுமே முஹம்மது ரசூலுல்லாவை போல வார்த்தெடுக்க முடியாது, தேர்ந்தெடுக்க முடியாது. கேட்ட உடனே அந்த சின்ன பையன் சொல்றா பாருங்க, எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் கொடுங்க. என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லிம்னி கலிமத்தன் வாஹிதா, ஒரே ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுங்க. இங்க பால் கறக்கிற நேரத்துல நீங்க ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தையை கற்றுக் கொடுங்க. மொத்தமா ஹோல்சலா கேட்டான் அந்த பையன். சொன்ன உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், நீ இங்க இருக்க வேண்டியவன் அல்ல, நீ ஆடு மேய்த்து உன் வாழ்க்கையை சுருக்கிக் கொள்பவன் அல்ல, நீ என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்வார்கள். கைதாங்களாக அழைத்து செல்வார்கள். ஏனென்றால் அவர் கால்கள் சரியாக நடக்க முடியாது, சூம்பி போன ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை. பின்னாளில் இஸ்லாம் கூறும் நல்லுலகில், கல்வி அறிவில், ஃபுகஹாக்களில் மிகச்சிறந்த விற்பனரும் மார்க்கத்தின் மிகச்சிறந்த ஞானியுமான கண்ணியத்திற்குரிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், ஷபீர் ஹஜ்ரத் அவர்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு முறை மரத்தில் ஏறுவார். அவர் கால்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்ததனால கரு 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 கருன்னு அப்படியே சூம்பி போய் மேல ஏறுவார். ஏறும்போது சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் சிரிப்பாங்க, சி இப்படி ஒரு காலா அப்படின்ட்டு. அப்பதான் சொல்லுவாங்க, மஹ் வாய மூடு, ஹதா அஇம்மத்து ஃபில் உம்மah, இந்த உம்மத்தில் மிகப்பெரிய இமாம் அவர் அப்படின்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை அவருடைய ரத்தத்தில் ஹிப்லை பாய்ச்சி சொல்லுவாங்க, சகர் இங்க வச்சாங்க, நோன்பு துறக்க அங்க போனாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா முஹர்ரத்துடைய நோன்பு சகர் வச்சாங்க, இஃப்தாருடைய டைம்ல அல்லாஹ் ரூஹ வாங்கிட்டான், நோம்பான நிலையிலேயே போயிட்டாங்க. அவங்களுடைய உலகத்தின் வாழ்க்கை கபூலியத் பெற்றதுன்னு சொன்னாங்க இல்லையா ஹஜ்ரத், எனக்கு முன்னாடி ரசூலுல்லாவை பார்க்கணும்னு அவங்கள பாருங்கன்னு. அவ்வளவான வார்த்தை, அது ரொம்ப ஆத்மார்த்தமான ஆழியமான வார்த்தை. அவங்க அவசர அவசரமா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அதில் உள்ள ஆழமும், அதில் உள்ள அர்த்தமும், அதில் உள்ள உள்ரங்கமும் அலாதியானது சகோதரர்களே, அலாதியானது. உலமாக்களை நீங்கள் உலகத்தில் வேண்டா மதிப்பு சாதாரணமாக அவர்கள் கணிக்கப்பட்டிருக்கலாம். நாளை மறுமை நாளில் உலமாக்களை முன்னிறுத்தித்தான் மற்றவர்கள். ஒரு ஹாஃபில் கை காட்டுவான்,
அவன் கை காட்டுற நபர்களை உடனே அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு அழைத்துட்டு போக சொல்லுவான். காரணம், அது யாராக இருந்தாலும் சரி. அதனாலதான் ஹாஃபில்களை மதிக்கணும், உலமாக்களை மதிக்கணும், உலமாக்களை மதிக்கணும். சரிதான், ஹாஃபில்களை அதை விட மேல மதிக்கணும். அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒது இல்லாம ஹாஃபில்களை தொடவே மாட்டாங்களா தெரியுமா உங்களுக்கு? முஹம்மது என்று அவருக்கு ஒரு மகன் உண்டு. அந்த முஹம்மது என்ற பெயரை சொல்லும் போது ஒது இல்லாம சொல்ல மாட்டாங்களா? அதனால்தான் இந்த உலகத்தில் பொன்னெழுத்துக்களால் அந்த மக்களின் காவியங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, ஹாஃபில் என்பவர் சாதாரணமானவர் அல்ல. ஆரம்ப காலகட்டத்து நம்பிக்கை துரோகிகள் ஒரு பேரு அவங்களுக்கு. மக்கமா நகரத்தில் குறைஷிகளின் ஒரு வகை இந்த கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தது. ஏற்கனவே அவனுடைய மஷோரா என்ன மஷோரா தெரியுமா? இந்த மார்க்கம் வளர்றதுக்கு அதிகமா காரணம் யாருன்னு சொன்ன ஹாஃபிஸ்கள் தான், குர்ஆனை மனனம் பண்றவனுங்க தான். இவன் மனனம் பண்ணி இன்னொருவனுக்கு கொடுக்க, அப்படியே நாடெங்கும் ஊரெங்கும் உலகெங்கும் இஸ்லாம் பரவி கொண்டிருப்பதற்கு ஹாஃபிஸ்கள் தான் காரணம். அதனால ஹாஃபிஸ்களை ஒழித்து கட்டணும். நேரடியாக முகம்மதை எதிர்ப்பதற்கு நமக்கு எந்த சக்தியும் இல்லை. அதனால் திட்டம் போட்டு ஹாஃபிஸ்களை ஒழித்து கட்டணும். இந்த கூட்டம் மக்கா நகரத்தின் குறைஷிகளில் ஒரு வன்ம கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தது. குழந்தை மனம் கொண்ட பெருமானார் சமூகத்தின் சேவை என்று யாராவது வந்துவிட்டால் அந்த சமூகத்தின் சேவைக்காக தன்னையும் அர்ப்பணிப்பார்கள், தன் சகாக்களையும் தன் சஹாபாக்களையும் அர்ப்பணிப்பார்கள். அந்த கூட்டம் வந்து கேட்டுச்சு, எங்களுக்கு மார்க்கம் படிச்சு கொடுக்கறதுக்கும் குர்ஆன் படிச்சு கொடுக்கறதுக்கும் எங்க பகுதியில ஒரு கூட்டத்தை கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் வந்து 10க்கும் மேற்பட்ட ஹாஃபிஸ்கள் அனுப்பி வச்சாங்க. 10க்கும் மேற்பட்ட ஹாஃபிஸ்கள். அல்லாஹு அக்பர். அத்தனை பேரும் குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ்கள் அனுப்பி வச்சாங்க. நீ போய் அவங்களுக்கு குர்ஆனை கத்துக் கொடுன்னு. போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த பாவிகள் போகின்ற வழியில, அந்த காலத்தில் எங்கே செல்போன் இருந்ததா? மெசேஜை ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான விபத்தோ ஆபத்தோ நடைபெற்றால் தாய் தந்தையருக்கு சொல்வதற்கு ஏதாவது தூண்டுதல் இருந்ததா? எதுவும் கிடையாது. மலை பாங்கான இடம், மனித சஞ்சாரமற்ற இடம். அந்த இடத்தில் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று நெஞ்சத்தில் சுமந்து மார்க்கத்தை பரப்புவதற்கு என்னையும் ஒரு ஆளாக எனது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அனுப்பியிருக்கிறார்களே என்ற நெகிழ்ச்சியோடு சென்ற அந்த ஹாஃபில்களை கழுத்தை அறுத்து கொலை செய்தார்கள் கூட்டம். இப்புள்ள யகூதி இருக்கிறான் பாருங்க, இந்த யகூதிக்கு அப்ப இந்த குறைஷி. ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்தின் அற்ப புழுக்கள் அவர்கள் இருக்க போய் தான் குறைஷி குலம் மிகச்சிறந்த குலமாக பரிணமித்தது. அவ்வளவு பெரிய கொண்டுட்டான் சகோதரர்களே. துடிக்க துடிக்க கொண்டா. தேசம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிள்ளைங்க வயசாத்தான் இருக்கும். ஹுதைப் இப்னு அதீ ரலியல்லாஹு அவரை மட்டும் விட்டு வச்சுட்டான். ஏன்னா அவரை கொலை செய்யும் போது துடிக்க துடிக்க கொலை செய்யணும். அவன் உள்ளத்துல ஏற்றிருக்கிற அந்த வலியும் ரணமும் நாம கொடுக்கிற தண்டனையில இருக்கணும்னு சொல்லி அடிமை சந்தையில விலை கூவி வித்தார்கள். ஒரு விஷயம் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஏன்னா அந்த நாள்ல வந்து அவனுங்க கொலை செய்த நாட்களுக்கு அடுத்த நாள் வந்து கண்ணியமாக்கப்பட்ட மாதம். அதனால அந்த கண்ணியமாக்கப்பட்ட மாதம் முடியட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விட்டு வச்சிருந்தான் ஹுதைப. அந்த அடிமை சந்தையில விலை கூவி விற்கப்பட்டார்கள். அவருடைய கண்கள் முழுக்க ரசூலுல்லாவை தான் தேடியது, சஹாபாக்களை தான் தேடியது. எங்கேயாவது ஒரு இடத்துல எனது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரையாவது ஒரு ஆளை அனுப்பி நம்மை பார்க்க சொல்ல மாட்டார்களா என்று. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என் மக்கள் தீனை கற்றுக் கொடுக்க சென்றிருக்கிறார்கள் என்ற நெகிழ்வோடு இருந்தார்கள். அதனால் அதை பற்றி உள்ள சிந்தனை ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. அன்பு நெஞ்சங்களே, கடைசியில் அலைக்கழிக்கப்பட்ட ஹுதைப் ரலியல்லாஹு மேடைக்கு, சாவு மேடைக்கு நிறுத்தப்படுகிறார்கள். 4 மாச காலங்கள் நீண்ட வரலாறு. நான் உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னா பஜர் ஆயிடும். நீண்ட வரலாறுக்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் ஹுதைப். நாள் வந்தது, பலி பீடத்தில் ஹஜ்ரத் ஹுதைப் நிறுத்தப்படுகிறார்கள். ஒரு ஹாஃபிஸ்
கேட்டானுங்க, கடைசி சான்ஸ், உயிர் பிச்சை தர்றோம், நீ என்ன சொல்ல வர்ற? லாத் உஸ்ஸாக்கள் தெய்வமா அல்லது நீ வணங்குகின்ற அல்லாஹ் தெய்வமா? உடனே அவங்க சொன்னாங்க, அல்லாஹு அல்லாஹு இலாஹுனா, அல்லாஹ்தான் என்னுடைய கடவுள் என்று சொன்னார்கள். வேலைக்கு ஆகாது, முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி, யாருடைய தலைமை தெரியுமா? 4 பேர் கொண்ட தலைமை. அபு சுஃபியான் ஒரு தலைவர். அதுல ஹஜ்ரத் ஹுபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு அவர்களை சித்திரவதை செய்து கொன்ற கூட்டத்தில் ஆரம்ப நேரத்தில் இஸ்லாத்தை தழுவாத அபு சுஃபியானும் ஒருவர். அடித்தார்கள். தோல் பீததை நீங்கள் பார்க்க முடிகிறதா? ஒரு மனிதனுக்கு ஒரு அடி போதும். அதற்கு ஒரு பையனை ஒரு அடி அடிச்சாப்புலன்னா என்ன செய்வான்? ஹஸ்ரத் மார்னக்கோ 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 ஹமே அச்சா ठीक है हो சொல்வியா சொல்ல மாட்டியா? ஒரு பெரம்படி. இங்கே தோள்கள் பீக்கப்பட்டு சதைகள் கிழிக்கப்பட்டு கிழிந்த துணி போல சிலுவையில முதலாக சித்திரவதை செய்யப்பட்டு அறையப்பட்ட ஷஹீத் இவங்க தானா? கிதாபுல எழுதுறாங்க. சிலுவையில வந்து அறையப்பட்டு அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக ஷஹீதாக்கப்பட்டவர் ஹஜ்ரத் ஹுபைப் இப்னு அதீ ரலியல்லாஹு. அப்படியே இரத்த கோலத்துல ஏத்திட்டான் மேல கழுமரத்துல, அந்த சிலுவையில ஏத்திட்டு கேட்கிறான், அத்துஹிப்பு மகானக அத்துஹிப்பு அன்ன முஹம்மதன் மகானக, உன்னுடைய இடத்துல முஹம்மது இருக்கிறத நீ பிரியப்படுவியா? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. நீ முஹம்மதை போய் கூப்பிட்டுலாம் வர வேணாம். இந்த சிலுவையில நான் இப்படி அறையப்படுறேன் இல்லையா, இப்படி அறையப்படுற இந்த இடத்துல முஹம்மது இருந்தா நல்லா இருக்கும்னு மட்டும் சொல்லு. உனக்கு உயிர் பிச்சை தந்து உனக்கு மருந்து மாயத்தை போட்டு நாங்க அனுப்பிச்சிடுறோம். உடனே அவங்க சொன்னாங்க, பாருங்க, அல்லாஹு அக்பர். ஹாஃபிஸ்களே, உனக்கு புரியுதோ புரியலையோ, எனக்கு உருதுல சொல்ல தெரியாது. ஹம்கு உருது தோடா தோடா மாலம் பூரா மாலம் நிஹி. நீ சொல்லிக் கொடு, நீ தானே பாடத்தை கொஞ்சம் விளக்குவ, சொல்லிக் கொடு. துமே போல் கதேவோ சொன்னாங்க. பாருங்க, ஒரு ஹாஃபில் நெஞ்சத்தில் இருக்கின்ற குர்ஆன் ஷரீஃப் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வும் ரசூலும் தான் நமக்கு உயிரை விட மேலானவர்கள் என்று உணர்த்த தூண்டுகிறது. சொன்னாங்க பாருங்க, மா வஹிப்பு இன்னி வ அஹ்லி, நானும் என் குடும்பமும் வீட்டுல நிம்மதியாக இருக்க, அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷௌகி வ ஷௌகா, கால்ல முள்ளு குத்துனா கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால்ல முள்ளு குத்துனா கூட அதை நான் பொறுக்க மாட்டேன்டாங்க. என்ன போய் அந்த வார்த்தையை சொல்றியா? உன்னால என்ன செய்ய முடியும்? கடைசியில இழுத்து வெளியே போடுன்னா, இழுத்து வெளியே போட வெறி. ஹாஃபில் ஷைத்தானுக்கு மிக பெரிய அளவுக்கு சிம்ம சொப்பனம். அதற்கு அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு ஹாஃபில் ஓதும் போது ஷைத்தான் ஓலமிடுகிறான். एक हाफिज कुरान पढ़े तो शैतान क्या करते हैं? रोते हैं. அவனுக்கு கொஞ்சமாவது புரியட்டும். ஷைத்தானை நீங்கள் அளவைக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு மங்களகரமான வாழ்க்கையை நசீபாக்குகிறார். கீழே இறக்கணும். கீழே இறக்கி ஆசை என்ன அப்படின்னு கேட்டான். ரத்தம் சொட்டுகிறது சகோதரர்களே. 2 ரக்காத் தொழுவதற்கு மட்டும் எனக்கு அனுமதி தான் சொல்லி சொன்னாங்க. ஆரம்பத்தில் எழுதுறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் ரோல் மாடல். இறக்கும் போது 2 ரக்காத் தொழுதுட்டு நான் வஃபாத் ஆகிறேன் அந்த இறந்து போவாங்க இல்லையா, அந்த மக்கள்ல இவங்க தான் முன்னோடி என்று எழுதப்படுது. தொழுகிறாங்க 2 ரக்காத் தொழுது முடிச்சிட்டு வானுலகத்தை பார்த்தார்கள். ரப்பே, எனது தந்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை படித்து கொடுக்க வேண்டும் என்ற தூர நோக்கில் எங்களை அனுப்பினார்கள். அவர்களுக்கு எங்களுடைய இந்த நிலைமை தெரிய வேண்டுமே, உன்னையே நாங்கள் தூதுவனாக ஆக்குகிறோம் என்று சொன்னார்கள்.
உன்னையே நாங்கள் தூதுவனாக ஆக்குகிறோம், சுற்றியும் பார்க்கிறோம், எங்களுக்கு சாதகமானவன் இல்லை, எங்களுக்கு மிக பெரும் இப்லீசுகள் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள் எதிர்ப்பாக. அதனால் இந்த உலகத்தில் யாருமே இல்லாத ஒரு சூழலில் உன்னை எங்கள் ரசூலுக்கு தூதுவனாக ஆக்குகிறோம், எங்களுடைய நிலைமையை நீ சென்று சொல்லிவிடு என்று அல்லாஹ் பார்த்து சொன்னார். அல்லாஹ் அக்பர். புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அழுது கொண்டே எழுதினார்களாம் இந்த ஹதீஸ. அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன விடயங்கள் அனைத்தையுமே கடைசியில் ரத்தத்தை மாறு கால் மாறு வாங்கினான். எப்படி தெரியுமா அடிச்சான்? ஃபர்ஸ்ட் வலது கையை வெட்டினான். வலது கையை வெட்டின உடனே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழக்கம். தக்பீர் முழக்கம் சைத்தானுக்கு பெரிய அளவுக்குள்ள சோதனை அல்லவா, நரவல் அல்லவா? இடது காலை வெட்டினா அப்படியே விழுந்தாங்க. ஹுபைல் அப்படியே விழுந்தாங்க, சரிந்து விழுந்தாங்க. துடித்து 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 இறந்து போன உடனே வெறி அடங்கா அந்த பிணக்கூட்டம் அவர்களை கண்டந்துண்டமாக வெட்டியது. ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனுக்காக, ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன் அல்லாஹ்விற்காக, ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக தன் குடும்பத்தை எல்லாம் மறந்து இந்த உலகத்தில் சிதிலமடைந்து இறந்து போனார். கண்டந்துண்டமாக வெட்டி அல்லாஹு அக்பர். என்ன செய்யறான்னு சொன்னா கழுதை, அந்த கழுதையில அந்த ஜனாசாவை அப்படி வைக்கிறான், வச்சு கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி போட்டு, இல்ல 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 மன்னிக்கணும், அந்த கழுமரம் இருக்கிறது அல்லவா, அதுல தொங்க விடுறான். அழுகி நாரி போயிட்ட பிறகு அதுக்கப்புறமா எடுத்து போட்டுருவோன்னு சொல்லி. அல்லாஹ் பெருமைக்குரியவன், அல்லாஹ் மகத்துவத்திற்குரியவன். ஒரு ஹாஃபிலின் கண்ணியத்தை, ஒரு ஹாஃபிலின் மாண்பை, ஒரு ஹாஃபிலின் இஸ்ஸத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர யாரும் காப்பாற்ற முடியாது. செய்தி பரவுகிறது, ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி பரவுகிறது. துடித்து போனார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். மக்களை பார்த்து கேட்டார்கள், என் மீது பிரியம் கொண்ட மக்கள் எங்கே என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அனைவருமே உங்களை நாங்கள் பிரியப்படுகிறோம். என் மீது நீங்கள் உண்மையில் நேசம் வைத்தீர்களே ஆனால் ஹுபைபினுடைய ஜனாசா அங்கே சிலுவையில் தொங்கப்பட்டிருக்கிறது, தொங்கப்பட்டு கிடக்கிறது, அதை எடுத்து கண்ணியமான முறையில என்கிட்ட கொண்டு வரணும். யார் தயார்ன உடனே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு கை தூக்கி யா ரசூலல்லாஹ் நான் செல்கிறேன் என்று சொல்லி, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, தனி ஒரு மனிதனாக அந்த பிண நாய்களின் கூட்டத்தின் ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சென்றார்களாம். மறைவாக சென்றார்கள், ரகசியமாக சென்றார்கள், இருளில் சென்றார்கள். கடைசியில அங்க போய் ஜனாசாவை மெதுவா இறக்குறாங்க. இறக்கி ஒட்டகத்துல வைக்கிற நேரத்துல அத்தனை பேர் முழிச்சறான். ஏதோ எதிரி வருகிறான், முகமது அனுப்பி தந்த எதிரி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரை எழுப்பி விடுறான். அவ்வளவு பேரும் துரத்துறாங்க. ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு ஒட்டகத்தின் மீது ஏறி விரட்டுகிறார்கள். ஒட்டகம் அல்லது குதிரை ரெண்டும் சொல்லப்படுகிறது. ஏறி விரட்டுகிறார்கள். விரட்டுதலை சமாளிக்க முடியாத அளவுக்கு எதிரிகள் நெருங்கி விட்டபடியால் அந்த சஹாபி என்ன பண்றாங்க தெரியுமா? ரப்பே, நீயே உன்னுடைய ஹாபிலை நீயே காப்பாற்று என்று தூக்கி எறிகிறார் அந்த மலையில் இருந்து. சொல்லப்படுகிறது ஹதீஸ் ஷரீஃபிலே, இந்த உலகத்தில் மனிதர்கள் மனிதனை தஃபன் செய்வார்கள். உலகத்தில் முதலாக இறைவனே ஒருவருக்கு தஃபன் செய்தான் என்றால் அது ஒரு ஹாபில் ஹுபைப் இப்னு அதீ என்ற ஹாபிலுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர் அப்படியே பூமி உள்வாங்கியது, அப்படியே மூடியது. அந்த எதிரிகள் வருவதற்கு முன்பே அவர் தஃபன் செய்யப்பட்டு மனமான முறையில் இறைவனுடைய ஜன்னத்தை அடைந்தார். சாதாரணமான விஷயமா? ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன் இந்த உலகத்தில் ஆக்கப்பூர்வமானவன். ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன் குடும்பத்தின் மணிவிளக்கு. ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த மணிவிளக்கு. அவன் மூலமாக வெறுமன்ன குர்ஆன் மட்டும் ஓதப்படாது, அந்த குர்ஆனின் மிகச்சிறந்த அளவுக்குள்ள அபரியத், அதனுடைய நூறானியத், அதனுடைய ஹிதாயத் இந்த உலகம் எங்கும் பறைசாற்றப்படுகிறது. ஒரே ஒரு சின்ன நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கத்தார்ல அக்பர் தமீம் சொல்லி நினைக்கிறேன், அந்த கத்தாருடைய பிரசிடென்ட், அது ஒரு சின்ன நாடுதான். உலக ஃபுட்பால் என்னமோ நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம கிரிக்கெட் எல்லாம் கதியான்னு கிடப்போம். உலகத்துல மொத்தம் 800 கோடியில 400 கோடி பேர் ஃபுட்பாலை பாக்குறாங்களாம். அது அதிசயமா இருக்குது.
உலகத்துல ஃபுட்பால் ரசிகர்கள் மட்டும் எத்தனை பேரா? 400 கோடியா. நம்ம குன்றத்தூர்ல வேணா இல்லாம இருக்கலாம். இங்க யாரு ஃபுட்பால் பிடிக்கும்? கை தூக்குங்களேன். ஃபுட்பால்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்குமா? ஆப்கே பசந்த்? அல்ஹம்துலில்லாஹ். சில பேருக்கு மட்டும் தான் ஃபுட்பால் பிடிக்கும். இதே நான் இப்ப கேட்கிறேன் பாருங்க, கிரிக்கெட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? கிரிக்கெட் கை கிஸ்கு பசந்த்? கிரிக்கெட் தூக்கு. அப்படியே முழிக்கிறான் பாருங்க. அந்த மொழி இருக்குது பாருங்க, சாதாரண மொழி இல்ல. அப்ப அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு திட்டம் ஒண்ணு போடுறாரு. ஏன் அந்த திட்டம் போடுறாருண்டா, இந்த அரபுகள் வெளியூர்கள்ல போய் படிப்பாங்க. டாக்டருக்கு படிக்கிறவன், இன்ஜினியருக்கு படிக்கிறவன். இப்ப படிக்க போற இடத்துல இந்த பெண்களுடைய தொல்லை தாங்க முடியல. ஏன்னா அங்க படிக்கக்கூடிய இந்த டாக்டர்ஸுக்கு, இன்ஜினியர்ஸ்க்கு படிக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த முஸ்லீம்கள்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட், அடிப்படைவாதிகள். ஒரே இந்த தொப்பியை போட்டுக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு ஒரே மார்க்கம் இஸ்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த நம்முடைய நேச்சுரல் கலாச்சாரத்துக்கு நேர் எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள அலகழிக்கிற. அதாவது அதுக்கு என்ன சொல்றது, காலேஜில் பண்ணுவானுங்க, அதுக்கு பேர் என்ன பேரு? ராக்கிங், ஈவ்டீசிங். பொம்பளைக்கு ஈவ்டீசிங், ஆம்பளைக்கு ராக்கிங்னு வச்சுக்கலாம் பொழுது. இதை உடைக்கணும். இஸ்லாம் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படணும். அதுக்கு இவர் செய்த ஒரு மிகப்பெரிய தூர நோக்கு திட்டம் தான் இந்த ஷேக் தமீம் அக்பர் செய்த ஒரு பெரிய திட்டம் தான். என்ன பண்ணாங்கன்னா 25 லட்சம் கோடி, 25 லட்சம் இல்ல 25 லட்சம் கோடி செலவு பண்ணி அமெரிக்கா கூட சண்டை பிடிச்சு தன்னுடைய கத்தார்ல என்ன செஞ்சாரு, அந்த ஒரு நிகழ்ச்சியை வைத்தார். ஏன்? இஸ்லாம தெரியப்படுத்தணும். அதுக்கு செய்த திட்டம் என்னண்டா, ராபர்ட் கிளியூன் சொல்லிக்கூடிய ஒரு பெரிய கருப்பினத்தை சார்ந்த ஒரு மாபெரும் நடிகர். அந்த நடிகர், அது பேர் எனக்கு சரியா வரல, அந்த நடிகரே அழைக்கப்பட்டிருந்துச்சு. அவன் தான் பெரிய ஸ்டார், ஹாலிவுட்டின் மிகப்பெரிய பிதாமகன். அந்த ஸ்டாரே அழைக்கப்பட்டிருந்துச்சு. அதோடு கூடி குலாம் அப்படின்ற ஒரு ஹாஃபிஸும் அழைக்கப்பட்டிருந்தார். பெயர் கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்ச செய்தி இப்ப எனக்கு ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். குலாம் என்ற ஹாஃபிஸையும் அழைத்திருக்கிறார். உலகத்துல போக்கஸ் ஆகணுன்றதுக்காக அவர் செய்த ஒரு பெரும், அல்லாஹ் கொடுத்த பெரிய வரம் அவருக்கு. அந்த நினைவு, அந்த நடிகர் போய் பேசுவதற்கு முன்னாடி இப்போது இந்த கால்பந்து போட்டி, அந்த ஃபுட்பால் ஆரம்பிக்கிறார். மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க, 400 கோடி மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது இதை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன செய்யறாருண்டா, குரானை ஓதி இப்போ உங்களுக்கு மத்தியில ஒருத்தர் ஆரம்பிப்பாரு. எப்படி நம்ம அந்த ஹாபிஸ் விழா, பட்டமளிப்பு விழா, மீலாது விழால முதல்ல கிராத்தை ஓதி ஆரம்பிக்கிறோமோ, அதே போல இப்போ உங்களுக்கு மத்தியில ஒரு ஹாபிஸ் ஆரம்பிப்பார். அதுக்கு பிறகு ஆக்டர், நடிகர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டார். ஹாபில் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சக்கன நாக்காரியில வர்றாரு. 2 காலும் இல்ல, இந்த இடமே இல்ல, இடுப்புல இருந்து ஒண்ணுமே இல்ல. அந்த புள்ளதான் வருது, 20 வயது பாலகன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃضலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة. الله أكبر. இந்த ஆயத்தை ஓதி ஆரம்பிக்கிறாரு. எல்லா மக்களும் கேட்கிறாங்க. டிரான்ஸ்லேஷனுக்காக ஒருத்தரை வச்சிருக்குது. அவரை மொழிபெயர்ப்பாளரை அமைதிப்படுத்திட்டு அந்த நடிகரை டிரான்ஸ்லேஷன் பண்றார். யார் வாயால பேச வைக்கிறான் பாருங்க. அல்லாஹு அக்பர். இந்த வசனத்தில் ஈர்க்கப்பட்டு நூற்றுக்கணக்கான பேர் இஸ்லாத்தை தழுவினாங்க. ஸ்தம்பிச்சு போனா அமெரிக்கா, ஸ்தம்பிச்சு போனா. நாம கொஞ்சம் முன்னெடுப்பு செய்து இதை செய்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த பிள்ளைகளுடைய காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. யா யுவன்னாஸ், ஓ மக்களே, முஸ்லிம்களே இல்ல, என்னை ஈமான் கொண்ட மூமின்களே இல்ல, மக்களே, மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான். நீங்க யார்கிட்ட இருந்து வந்திருக்கீங்க தெரியுமா?
ஒரு தாய் தகப்பன்ட்ட இருந்தா நீங்க வந்திருக்கிறீங்க. ஷுஅபா வ கபாயிலி தாரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்கள மிகச்சிறந்தவன் யாருன்னு சொன்னா யாரு இறையச்சம் உள்ளவனாக இருக்கிறானோ அவன் தான் சிறந்தவன் பொருள்படக்கூடிய அந்த வசனம். அன்பிற்குரியவர்களே, நூற்றுக்கணக்கான பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சில பேர் ஆயிரக்கணக்கான எழுதுறாங்க. அல்லாஹ் ஆலம். அந்த எண்ணிக்கையினுடைய இது அவனுக்கு தான் தெரியும். இதுல ஒரு சோகம் என்ன தெரியுமா? 2000 அந்த பையன் கருவாகிறான். இந்த குலாம் 2000 தான் இந்த பையன் கருவாகிறான். கருவாகி வளர்ச்சி அடையக்கூடிய நேரத்துல ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல டாக்டர் சொல்றாங்க, குடும்ப டாக்டர் சொல்றாங்க, இந்த பாருமா, உங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை வச்சவன்ற ரீதியில சொல்றேன், புள்ள பாதி செத்து போயிருக்குது, பாதி தான் உயிரோடு இருக்குது, இடுப்புக்கு மேல ஒரு உறுப்பு கூட செயல்படல, அத்தனையும் சூம்பி போய் கிடக்குது, அதனால ஆரம்பத்திலேயே முடிச்சிருவோமா கேட்கிறார். கேட்கும் போது தளர்ச்சி அடைந்த அந்த தாய் சொல்றா, வேண்டாம் அப்படின்றா. வேண்டாம், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, பேசிட்டு வரேன். வெளியில கணவர் வெளியில் வருகிறார். வந்து கணவர்கிட்ட ஒரு 2 நிமிஷம் கூட நான் பேசட்டுமா? பேசுமான்றார். நமக்குள்ள அந்த குழந்தை இருக்குது இல்லையா, இடுப்புக்கு கீழே ஒண்ணுமே இல்லைன்றாங்க. அந்த குழந்தையை பெக்கிறது ஒண்ணுதான், பெக்காம இருக்கிறது ஒண்ணுதான், அழிச்சிருன்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் தந்த நேமத்தை எனக்கு அழிக்க தோணல. ஒரு தாயா இருந்துகிட்டு அந்த பாவத்தை செய்ய தோணல. நான் என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்து அவனை நான் வெளியில வரவழைச்சு கால் இல்லாத என் பிள்ளைக்கு வலது காலா இருப்பேன், நீங்க இடது காலா இருப்பீங்களான்னு கேட்டாராம். கணவனுடைய கையை பிடிச்சிட்டு சொன்னாராம், நான் வலது காலா இருப்பேன், நீ இடது காலா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். கேட்ட உடனே கண்ணீரோடு மனைவியை ஆற தழுவியவர், நீ வலது கால் என்னும் போது தகப்பனா இருக்கக்கூடிய நான் இடது காலா இருக்க மாட்டோமா? தாராளமா நம்முடைய பிள்ளையை பெப்போம். முழுவதுமாக செக்கிங், முழுவதுமாக ஊட்டம் அனைத்தும் தரப்பட்டு குழந்தை பிரசவிக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அந்த பிள்ளை லட்சியத்தோடு வளர்த்தா அந்த தாய், அந்த பிள்ளையை லட்சியத்தோடு வளர்த்தா. ஒரு இடுப்பற்ற, ஒரு காலற்ற இடுப்பற்ற ஒரு குழந்தையின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கத்தாரின் வெளிச்சத்தை ஏற்படுத்தினார் ஒரு ஹாஃபிலின் மூலமாக. அதன் காரணமாக எவ்வளவு பெரிய பேரொளி! நூற்றுக்கணக்கான மக்கள் தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி நடக்கவல்ல பாக்கியத்தை ஒரு தாயின் தியாகத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தந்தான் என்று சொன்னால், ஒரு ஹாஃபிலின் மதிப்பை இதைவிட ஒரு சிறந்த சான்றை கொண்டு என்ன சொல்லி நான் விளக்குவது சகோதரர்களே? அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ஹஜரத் அவர்கள் சொல்லுவாங்க, மறைந்த கிரணுரி மௌலானா, அல்லாஹ் எனக்கு எல்லா இதையும் கொடுத்தான், 14 மொழி தெரியும் எனக்கு, உருது, இங்கிலீஷ், இது குழுவ மொழி தான் நான் கத்துக்கறல, குழு அதுக்கு என்ன சொல்றது, குரத்தி மொழி தான் நான் கத்துக்கறல, மற்ற எல்லா மொழியுமே நான் கத்துக்கிட்டேன், ஆனா எனக்கு ஹிஃபுலுடைய பாக்கியத்தை தரவே இல்லை அந்த ரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மௌலானா இருந்தாங்க, ஐதுருஸ் மௌலானாண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அதெல்லாம் பிறந்திருக்கவே மாட்டாங்க. எங்க காலத்துல உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்களை எப்பவுமே பக்கத்துல வச்சிருப்பாரு, நம்ம கூட கிடக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி ஐதுருஸ் சாலிம் ஒருத்தர் இருந்தார், காயல்பட்டனம் மகளரத்துல் காதிரியால உஸ்தாதா இருந்தாங்க. அப்புறம் வேற ஒரு மதரசா ஒண்ணு, குத்தூசியாவை இன்னொரு மதரசா ஒண்ணு நிறுவினாங்க. நிறுவி அவங்க ஒரு ஹாஃபிலா ஆகாம நான் அந்த உலகத்துல மரணிக்கிறதாண்டு நீங்க என்ன நினைச்சாலும் சரி, உஸ்தாதாயி, ஆலிமாயி, உஸ்தாதாயி பல உலமாக்களை உருவாக்கி 60 வயசுல ஒரே வருஷத்துல ஹாஃபிஸ் ஆனார். 60 வயசுல ஒரே வருஷத்துல ஹாஃபிஸ் ஆனது மட்டும் இல்ல, காயல் பட்டத்தை பொறுத்தவரை ஒரே நாள்ல குரான் ஓதுவாங்க இல்லையா, அந்த போட்டியில கலந்து கொண்டு ஒரே நாள்ல குரானை முடிச்சார். அதனால வயது வரம்பு ஒரு கணக்கில்ல. உங்கள் பிள்ளைகள் எத்தனை வயதை அடைந்தாலும் சரி, பிள்ளைகளை ஒரு ஹாஃபிலாக நாளைக்கு மறுமை நாள்ல இதை விட சிறந்த செல்வம் உலகத்தில் எதுவும் இருக்க முடிகிறதா? படைத்தவனுடைய அர்ஷுக்கு முன்னால். உங்க பேர் என்ன பேருதா? உங்க பேரு பஷீர், பஷீர் பஷீர் கான். பஷீர் கான் இங்கே வா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தன்னுடைய அர்ஷுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் ஒரு ஹாஃபிலை பெற்ற தாய் தகப்பனை
ரப்புல் ஆலமீன் உலக மாந்தருக்கு முன்னால் உட்கார வைத்து கிரீடம் அணிவித்து அந்த ஹாபிலுக்கும் அந்த பெற்றவனுக்கும் பெருமை சேர்க்கிறான் என்பதை விட இந்த உலகத்தில் வேறு என்ன ஒரு சிறப்பு இருக்க முடியும்? சகோதரர்களே, உங்களை நான் பார்த்து கேட்கிறேன், என்ன சிறப்பு இருக்க முடியும்? ஒரு ஹிஃப்லின் மகத்துவத்தை நாளை ஆகிரத்தில் நீங்கள் காணலாம். உலகத்தில் எத்தனையோ ஹாபில்கள் காரிகளுடைய கிராத்தை கேட்டிருப்பீங்க. ஹஜ்ரத் அவர்கள் கிராத் ஓதுனாங்கன்னா சொக்கி போகணும். ஆம், மிகையாக சொல்லவில்லை. பயான் அது இதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க ஓதுனாங்கண்டா சொக்கி போகணும். இந்த காரி ஹாபில்களுக்கு முன்னால் ஆகிரத்தில் ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வானா? இந்த பலாய் போய்கிறது. அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். ரொம்ப பணிகள் உள்ளவங்க, இடைவிடாத சேவையாளர்கள், அவங்கள ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம். தவிர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணிகள் இருக்கும். நான் சொன்ன நேரத்தை விட அதிகப்படுத்திட்டனோன்னு தோணுது. எதுவும் பிரச்சனை இல்லையே, அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக சாப்பாடு சட்டி வர்ற வரைக்கும் தான் பேச்சாளருக்கு மதிப்பு. சாப்பாடு சட்டி வந்துருச்சா அது அல்ஹம்துலில்லாஹ். எலி ஓடுதா? அல்ல, அதுவும் பயானுக்கு வந்திருக்கு. இப்படிதான் இல்ல, நான் ஒரு இடத்துல பேசும்போது எலி ஓடவே செஞ்சது. குன்றத்தூர்ல தான். சரி சரி சரி. குன்றத்தூர் பெரிய பள்ளி இருக்குல்ல, அங்க பட்டிமன்றத்துக்கு அடுத்து 2-3 வருஷமா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு தடவை பேசிக்கிட்டே இருக்கும்போது பெருச்சாலி இத்தனா பெருசு ஊண்டு பிள்ளைங்க எல்லாம் கத்தி பட்டிமன்றத்துக்கு கேட்கறதுக்கு பெருச்சாலி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். மறுமை நாளில் நீங்க எத்தனையோ பேருடைய கிராத்து கேட்கிறாங்க. சுதைசி கிராத், சுரைன் கிராத், குன்றத்தூர் பகுதியை சார்ந்த கண்ணியத்திற்குரிய சாதிக் மௌலானா அவருடைய கிராத், எத்தனையோ பேர் கிராத்தை நீங்க கேட்டிருக்கலாம். ஆகிரத்துல ஒரே ஒரு உஸ்தாத் இறங்குகிறார். அந்த உஸ்தாத் அனைத்து மக்களையும் பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு மத்தியில் நான் இப்போது ஓதப் போகிறேன் என்று. அனைத்து மக்களும் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த முழக்கத்தோடு பார்க்கிறார்கள் அந்த ஹாஃபில். வேறு யாரும் அல்ல. யாரு யாரு சொல்லுங்க பாப்போம். ஆலிம்கள் சொல்ல வேண்டாம். யாரு அந்த ஹாஃபில்? ஓதக்கூடிய ஹாஃபில் யாரு? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? உலகத்தில் அத்தனை மக்களை திரட்டி ஒரு ஹாஃபில் ஓதுகிறார். அந்த ஹாஃபில் யாரு? போலானா சும்மா சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்லை. உங்களை என்னையும் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துர் ரஹ்மானை ஓதுகிறார். இறைவனால் ஓதப்படக்கூடிய ஒரே கிராத் சூரா ரஹ்மான். அது யார் ஓதுனாலும் நல்லா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? அர் ரஹ்மான் அல்லமல் குரான் பபிஐய ஆலாயின்னு இருக்கு, வருது பாருங்க. அது நானும் நீங்களும் சாதாரணமான ஆள் ஓதுனாலே ரொம்ப அழகா இருக்கும். அந்த கிராத்தை அல்லாஹ் ஓதுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஹாஃபிலின் சிறப்பு மகத்துவமானது. அப்படிப்பட்ட ஒரு ஹாஃபிலுக்கு ஒரு மணி மகுடத்தை சேருங்கள். இது போன்ற மதரசாக்களை தூக்கி நிறுத்துங்கள். உங்களால் ஆன அனைத்து நல்லுதவிகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் பிள்ளைகளின் தர்பியத்திற்காக அல்ஹம்துலில்லாஹ் நீங்களும் துஆ செய்து உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொந்தங்கள், பந்தங்களை இது போன்ற மதரசாக்களுக்கு அனுப்பி ஒரு ஹாஃபிலாக உருவாக்குவதற்கு பாடுபடுங்கள். அல்லாஹ் நம்முடைய அனைவருடைய முயற்சிகளிலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. பேசப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹு தஆலா ரூஹானியத்தை ஏற்படுத்தி மக்கள் அதை கடைபிடித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. எனக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதி அளித்த கண்ணியத்திற்குரிய இந்த மதரசாவினுடைய ஸ்தாபகர் நாசிர், நாங்கள் அதிகம் நேசிக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி முகமது சாதிக் பாகவி ஹஜரத் குலாத் அஹமத் பரகாத்துக்கும் அன்னாரின் மீதும் அன்னாருக்கும், அதே போல இது போன்ற ஆக்கப்பூர்வமான காரியங்களை தொடர்ந்து செய்து வருவதில் ஒரு பெரிய அளவுக்குள்ள முன்னெடுப்பாக இருக்கக்கூடிய நந்தம்பாக்கம் சுற்று வட்டார உலமாக்கல் பேரவையாக இருக்கக்கூடிய நூருல் ஹுதா பேரவை உலமாக்களுக்கும், அதே போல தாம்பரம் ஜமாத் உலமா சார்பாக அவர்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் அந்த வட்டாரத்தில் உள்ள மக்களுக்கும், வந்திருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள், மாணவ கண்மணிகள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அல்லாஹ் நிலையான நித்திரமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், அது குறித்த சிரமங்கள், அது குறித்த கவலைகளிலிருந்து அல்லாஹ் காலம் முழுக்க பாதுகாப்பானாக. இந்த மதரசாவை கண்ணியத்துக்குரிய ஹசரத் அவர்களின் மறுமையின் மிகச்சிறந்த சொத்தின் மிகச்சிறந்த பொக்கிஷமாக அல்லாஹு தஆலா ஆக்கருள் புரிவானாக.
இதில் பயிலக்கூடிய ஒவ்வொரு மாணவனையும் தலை சிறந்த ஒரு ஹாஃபிலாக, தலை சிறந்த ஒரு ஆலிமாக, இந்த சமூகத்தின் மிகச்சிறந்த பயனாளியாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.